பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பதாக. இயேசுவின் பிறப்பில் மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி இன் ஜீசஸ் பர்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரது வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய முதல் விஷயம் அவரது ஆழ்ந்த மனத்தாழ்மை. மனிதன் அடிப்படையில் பெருமை பிடித்தவனாய் காணப்படுகிறான். நாம் பல விஷயங்களில் பெருமைப்படுகிறோம். நம் இனம், வளர்ப்பு மற்றும் நம் குடும்ப வம்சத்தை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம். நம் கல்வி, நம் அழகு, நம் புத்திசாலித்தனம், நம் திறன்களை குறித்தும் நாம் பெருமைப்படுகிறோம். நம் திறமைகள், நம் பரிசுகள் மற்றும் நம் பதவிகள், ஒருவேளை நம் வீடு அல்லது கார், செல்வாக்கு மிக்க நண்பர்கள் அல்லது அது எதுவாக இருந்தாலும் நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் இயேசு பூமிக்கு வந்தபோது எந்த மனிதனும் எடுக்க முடியாத மிக குறைந்த, அதாவது தாழ்ந்த இடத்தை அவர் தெரிந்தெடுத்தார். அவர் தேவனாக இருந்த போதிலும் அனைவருக்கும் ஒரு சாதாரண ஊழியராக இந்த உலகத்தில் வந்தார். அவர் மனித வடிவத்தில் வெளிப்பட்ட தேவன். அங்குதான் நாம் நம் தேவனின் மகத்துவத்தை காண்கிறோம். இயேசு நம்மில் ஒருவராக வாழ்ந்து வந்தார். நம்முடன் இருக்க தன்னை தாழ்த்தி கொண்டார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒரு அணு அளவு கூட பெருமை இல்லை. இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பெருமை என்னும் தொற்று நோயுடன் பிறக்கிறது. அதனால்தான் பெருமை பிடித்த சாத்தான் அவனால் எதையும் செய்ய முடியும் என்று போராடத் தொடங்குகிறான். இந்த மோசமான பெருமையிலிருந்து மனிதனை காப்பாற்ற, இந்த விஷயத்திலிருந்து மனிதனை மீட்க இயேசு வந்து தன்னை தாழ்த்தினார். எல்லா பாவங்களும் லூசிஃபரின் பெருமையில் தோன்றியது. அதுபோல மீட்பு, ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையில் தோன்றியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஒருபோதும் தேர்வு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பிறந்த குடும்பத்தை நீங்கள் தேர்வு செய்யவில்லை. அது தற்செயலானது, உங்கள் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த உலகில் பிறந்த ஒரே ஒரு நபர் மட்டுமே அவர் எங்கு பிறப்பார், எப்போது பிறப்பார், எந்த ஊரில், எந்த இடத்தில், எந்த குடும்பத்தில் என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து தீர்மானிக்க முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலிருந்து அவர் தனது பிறப்பை சரியாக திட்டமிட்டிருக்கலாம். இயேசு இவற்றில் எதை தேர்ந்தெடுத்தார்? இஸ்ரவேலில் மிகவும் கெட்ட பெயரை பெற்ற நாசரேத் என்ற இடம். அவர் ஒரு ஏழை, அறியப்படாத தச்சரின் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். தொழுவம், கழுதைகள், பசுக்கள் மற்றும் பிற விலங்குகள் சுற்றித் திரியும் ஒரு தாழ்வான தொழுவத்தை, அழுக்கான இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். மக்கள் தங்கள் குடும்ப வம்சத்தை பற்றி பெருமைப்படுகிறார்கள். இயேசு ஒரு குடும்ப வம்சத்தை தேர்ந்தெடுத்தார். அதில் தாமார் என்ற பெண் தன் மாமனாருடன் விபச்சாரம் செய்தவள். மற்றொருவர் எரிகோவில் ஒரு வேசியாக இருந்த ராகாப். மற்றொருவர் மோவாபின் சந்ததியான ரூத். அவள் முறை தகாத உறவின் விளைவாக பிறந்தவள். மற்றொருவள் பத்சேபாள், தாவீதை விபச்சாரம் செய்ய வைத்தவள். இயேசு தேர்ந்தெடுத்தது இப்படிப்பட்ட வரிசைதான். இயேசு ஏன் இந்த வகையான வம்சாவளியை தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் அவர் நம் அனைவருக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்பினார். இதைதான் ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். ஆகையால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவின் தாழ்மையின் சிந்தை எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் மனத்தாழ்மையில் வளர்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, உம்மை போல மனத்தாழ்மை அணிந்தவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு இந்த பண்டிகை காலங்களில் எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் சாந்தமுடையவராய், மனத்தாழ்மையுடையவராய் வாழ்ந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நல்ல குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளுவதற்கு ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பூமியில் எங்களை காண்கிறவர்களில் எங்களில் உம்மை காண கர்த்தர் கிருபைதார். அப்பா, இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.